வணக்கம். நாயுடு அப்படின்னு ஒரு சமூக பெயரை சொல்றாங்க. நாயுடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பெயர்களும் தென்னிந்தியா முழுக்க முழுக்கவே தமிழ் தான் இருந்தது. இந்த தமிழ்ல உருவான வார்த்தைகளை தான் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தென்னிந்தியா முழுவதிலும் எல்லா மொழிகளிலும் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சில வார்த்தைகளை அவங்க வேற மொழியில இருந்து எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான வார்த்தைகள் தமிழோட வார்த்தைகளாக தான் இருக்கும். அதனுடைய மூலத்தை உலக மொழிகள் எல்லாம் எல்லா மொழிகளும் தமிழ்ல இருந்து வந்தது அப்படிங்கிறதுனால எல்லா மொழிகளினுடைய ஆணி வேற தேடுனா அது தமிழ்ல தான் இருக்கும். இப்போ நாயுடு அப்படின்னா ஏன் அந்த பெயர் வந்தது? நாயை வைத்து வேட்டையாடுவதால், நாயை விட்டு வேட்டையாடுவதால் நாயுடு அப்படிங்கிற பெயர் வந்தது. நாயை யாரு விட்டு வேட்டையாடினா முதல்ல அப்படின்னா மலையரசன் சிவன் தான் நாயை வைத்து வேட்டையாடியவன். இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா முனீஸ்வரன் கோயில், முனீஸ்வரனை எல்லாருக்கும் தெரியும். கால பைரவன், முனீஸ்வரன், இது எல்லாம் ஒரே ஒரே கடவுளை குறிக்கக்கூடிய பெயர் தான். சிவனை குறிக்கக்கூடிய பெயர், மலையரசனை குறிக்கக்கூடிய பெயர். அந்த மலையரசன், மலையில தான் மனிதர்கள் முதலாக தோன்றாங்க. அந்த மலையரசன் சிவன் தான் இந்த நாயை முதலாக வேட்டைக்கு பயன்படுத்துறான். தன்னோட இணைத்துக் கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னோடு இணைத்துக் கொள்கிறான். சிவன்ல இருந்து தான் இந்த நாய் இந்த மனிதர்களோட இணைந்து வாழ தொடங்குது. இதனுடைய வரலாறு ஆதிப்பறையன், அந்த சூரியன் மானிட பிறப்பெடுத்து மலையரசனாக மலையில் வாழ்ந்தான். அந்த சமூகம் ஒரு மலையில் பிறப்பெடுத்த சமூகம். அந்த சமூகத்தினுடைய தலைவன் சிவன். அந்த சிவன் அவன் பறையன். அவன் தன்னோடு இணைத்து கொண்ட தனது வேட்டை தொழிலுக்கு பயன்படுத்தி கொண்ட நாயும் பறையன். அந்த சிவனும் பறையன், இந்த நாயும் பறையன். பறையா டாக்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வேட்டையாடக்கூடிய நாய், நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், அந்த நாய்க்கு பறையா டாக்னு தான் சொல்லுவாங்க. பறையா யாரு அப்படின்னா மலையரசன் சிவன், அவன் தான் பறையா. இந்த நாயை விட்டு வேட்டையாடுறவன் அப்படின்னும் அவனை சொல்லலாம். யாரு? சிவன். இப்போ கூட பார்த்திபன் ஆந்திராவில் போயிட்டு நாயுடு அப்பாய் அப்படின்னாரு. அப்பாய் அப்படின்னா அப்பா ஆய், அதாவது தாய் தந்தையான சிவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படிதான் நம்மளுடைய சொல்ல ஆய்வு அப்படிதான் சொல்லுது. அப்போ இது யாரோட பெயர் அப்படின்னா நாயுடு அப்படிங்கிற அந்த பெயர் யார்கிட்ட இருந்து, எந்த இடத்துல இருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த சிவனை அடிப்படையாக வைத்து உருவாக்குனாங்க.